ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பருத்தி பால் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு பருத்தி விதைய 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை இந்த மாதிரி வெள்ளை துணி போட்டு ஃபில்டர் பண்ணணுங்க. அதில் வர்றதாங்க அதில் பருத்தி பால். பருத்தி பால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம் எல்லா சத்துக்களும் இருக்குங்க. அல்சரை கூட குணப்படுத்தக்கூடியதுங்க. ஃபில்ட்ரு பண்ணதை தனியாக வச்சுட்டு இப்போ 1 ஸ்பூன் அளவு பச்சரிசி, ஒரு அரை முடி தேங்காய்ங்க, அரை முடி தேங்காயும் ரெண்டையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தேங்காயும் அரிசியையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ண பருத்தி பாலில் காய்ச்ச போகிறோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து காய்ச்சுங்க. வீட்டில் பண்ணுற பருத்தி பாலுக்கு டேஸ்ட்டும் அதிகங்க. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ அரிசி மாவையும் கலந்துருங்க. அதோட சுக்கு, ஏலக்காயும் தட்டி சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வெல்லத்தை சேர்த்து கிளறி இறக்கிடுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் பூ எடுத்து வச்சுருந்தேங்க, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்குனிங்கன்னா நல்லா வீடே கம கமன்னு மணக்குங்க. அந்த சுக்கோட வாடையும் ஏலக்காவோடைய வாடையும் அவ்வளோதாங்க. சூப்பரான பருத்தி